இவ்வளோ நாள் நம்ம சேனலில் போட்டதுலேயே ஒரு முக்கியமான வீடியோ இது. சாமி ஆடும்போது வீடியோ எடுக்கிறாங்க. அதை எடுக்கும்போது எப்படி எடுக்கணும், என்ன தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோ சொல்கிறேன். சாமி ஆடும்போது ஃபஸ்ட்டு பெரிய தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, சாமி ஆடிட்டு இருக்கும்போது ரொம்ப க்ளோஸ்அப்பில் போய் முகத்துக்கு பக்கத்தில் போய் கேமரா வச்சு எடுக்கிறாங்க. அதை அப்படி பண்ணவே கூடாது. சாமி ஆடுறவங்க நம்ம வீடியோ எடுக்கும்போது சாமியவே நம்ம சாமி கும்பிடும்போதே நேருக்கு நேராக சாமியை பார்க்க மாட்டோம். சைடில் திரும்பி நின்று இப்படி தான் சாமியை பார்ப்போம். அதேமாதிரி நம்ம சைடில் இருந்து நம்ம சாமியை வீடியோ கூட எடுத்துக்கலாம். மற்றபடி நேருக்கு நேராக போகிறது, நேரில் பக்கத்தில் போய் க்ளோஸ்அப்பில் வச்சு வீடியோ எடுக்கிறது, அதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. அது போக இந்த சாமிக்கு அருள் ஏற்றுவாங்க, சாமியை வர வைப்பாங்க, சாமி அழைப்புன்னு சொல்லுவாங்க. அது பண்ணும்போது கேமரா கொண்டுட்டு போய் ரொம்ப பக்கத்தில் ஒருத்தங்க நம்மளை வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வரவே கூடாது. அதுமாதிரி அந்த டைமில் நம்ம கேமராவெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தள்ளி போயிட்டு அவங்க சாமி ஆடினதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். சாமி ஆடுறதுக்காக ரொம்ப போராடி மேலெலாம் பயங்கரமாக அடிப்பாங்க. அப்போ போயிட்டு நம்ம கேமரா முன்னாடி போய் வச்சு நிற்கிறது ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ எடுக்கும்போது இப்போ நான் எடுத்துருக்கேன்ல, இந்த ரேஷியோவில் தான் வீடியோ எடுக்கணும். நிறைய பேர் மொபைல் அப்படி திருப்பி ஃபோனை இப்படி திருப்பிடுவாங்க. இப்படி திருப்பி வச்சு இப்படி எடுக்கிறது எனக்கு மட்டும் இல்லாத உங்களுக்கும் யூஸ் ஆகாது. நீங்கள் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க, ஒரு பாட்டு வச்சு எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த ஷேப்பில் இருந்தால் மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைலை இப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா அது என்றைக்குமே யாருக்குமே யூஸாக இருக்காது, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுமாதிரி நமக்கு அனுப்பும்போது நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இப்படி எடுப்பாங்க, திடீர்னு இப்படி திருப்பிடுவாங்க, திடீர்னு அப்படி திருப்பாங்க. ஸ்டெடியாக அப்படி இப்படி இப்படி ஒரே இதில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ் நல்லா கரெக்டாக விழும். நிறைய பேர் கிடுக்கிட்டு இப்படி கையெல்லாம் ஆடும், அதெல்லாம் பார்க்குறதுக்கே தோணாது. அந்த மாதிரி கரெக்டாக வீடியோ எல்லாருமே எடுங்க. இன்னொன்று சாமி கிட்ட யாரும் ரொம்ப க்ளோஸ்அப்பில் போய் எடுக்காதீங்க. இதை நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.